ஓம் சாந்தி. கர்ம பந்தனம் என்றால் என்ன? கர்ம பந்தனம் என்பது நம் முன் ஜென்மத்தில் செய்த நன்மை தீமை. ஒவ்வொருத்தவங்க செய்கிறதும் அவங்களுடைய நன்மை செய்தால் இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு நன்மை கிடைக்கும். தீமை செய்தாங்கன்னா அதை இந்த ஜென்மத்தில் கழிப்பாங்க. அதுதான் கர்மா. போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க நிறையா. அவங்களுக்கு பலன் தான் இந்த ஜென்மத்தில் நிறையா அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இப்படிலாம் கிடைக்கும். இப்போ இந்த ஜென்மத்தில் நிறைய தீமைகள் செய்கிறாங்க பார்த்தியா, அடுத்த ஜென்மத்தில் அவங்க நிறைய அனுபவம் செய்வாங்க. ஒருத்தருக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்னா அது முன் ஜென்ம பாவம். ஏன் இப்போ செய்ததை திருத்திக்கிட்டால் கூட அந்த பாவங்கள் குறையும். அந்த கர்மா எப்படி கழியணும் நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை நம்ம அந்த பாவத்தை செய்யக்கூடாது. மீண்டும் மீண்டும் செய்தால் நிறைய கஷ்டப்படுவாங்க. கஷ்டம் மேலே கஷ்டம் ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா அவங்க கஷ்டம் மேலே கஷ்டம் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒருத்தனுடைய தாயோடைய வயிற்றில் பிறந்து அவனும் கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னா அந்த ஆத்மா கேட்டு இந்த தாயோடைய வயிற்றில் போய் நான் கழிக்கணும்னு சொல்லி அது வந்துருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு அது இருக்க செய்கிறத குறைச்சிரும். ஏன்னா அது கர்ப்பத்தில் வரையிலே கேட்டுக்கிட்டு வருது. அவங்களுக்கு போய் எனக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ அதுக்கு நிறைய பிரச்சனை வரும். பிரச்சனை வந்துச்சுன்னா அது தவறு செய்யதை நிறுத்திக்கிறோம். அப்போ புரிஞ்சு நடந்துக்குது. அடுத்த ஜென்மத்தில் அதுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். இந்த ஜென்மத்தில் பாவத்தை கழிக்கிறவங்கெல்லாம் அடுத்து புதுப்பிறவி எடுக்கையில் அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். தெரிஞ்சும் குற்றம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கொடூரமான கர்மாவை அனுபவிப்பாங்க. ஆமாம், இதெல்லாம் உண்மையாக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது உண்மைதாங்க. 100% உண்மை. நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம்? நம்மளுடைய வேலைகள் என்ன? அடுத்தவங்களை குற்றம் சொல்கிறது கிடையாது. அடுத்தவங்க வீட்டை பற்றி புரணி பேசுகிறதும் கிடையாது. குடிச்சிட்டு போய் ரோட்டில் சண்டை இழுக்கிறதும் கிடையாது. அவங்கவுங்க இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பசியில் வர்றாங்களா, அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. ஏதாவது கேட்டு இல்லைன்னு சொல்லி வர்றாங்களா, அவங்களுக்கு முடிஞ்சதை கொடுங்க. இதுக்கு பேர் புண்ணிய கர்மம். நம்ம கெட்டது செய்கிறது பூரா பாவ கர்மம். அந்த பாவத்தை நம்ம தெரிஞ்ச பிறகு அதை தீர்த்துக்கிறணும். ஒரு குடும்பத்தில் எல்லா பேருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரே தாய் வயிற்றில் பிறப்பாங்க. ஒருத்தவங்க கோடீஸ்வரனாக இருப்பாங்க. அதே கூட பிறந்தவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான்.
அதே கூட பிறந்த ஒரு பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் வசதி வாய்ப்பாக இருக்கும். அப்போல்லாம் நிறையா குழந்தைகளை பெற்றிருக்காங்க இல்லையா. இன்னொரு குழந்த கஷ்டப்படும். ஏன்? அவங்கவுங்க புண்ணிய கர்மா பாவ கர்மா அதை அந்த ஜென்மத்தில் வந்து அனுபவிக்க வருதுங்க. ஏன் ஒரே தாய் வகுத்தில் பிறந்த ஒரே மாதிரி கிடைக்கலாம் இல்லையா. அவங்கவுங்களுக்கு வந்து தாய் வந்து அப்பாவும் அம்மாவும் ஒரே மாதிரி தான் சொத்து கொடுப்பாங்க. 4 பிள்ளைன்னா 4 பிள்ளைக்கும் ஒரே மாதிரி தான் சொத்து கொடுப்பாங்க. உனக்கு இவ்வளோதான் கொடுக்க மாட்டாங்க. அந்த 4 பேர்லேயும் 4 விதமாக மனிதர் பிறக்கிறாங்க. கொடுத்த அனைத்து சொத்தையுமே விற்று ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போகிறவனும் அந்த தாய் வகுத்தில் பிறந்தவன் தான். நம்ம அப்பா அம்மா கொடுத்ததை அழிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க 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 சம்பாத்தியத்தில் முன்னேறவங்களும் அந்த தாய் வகுத்தில் பிறந்தவங்க தான். ஒரு பொண்ணு போய் அடுத்த வீட்டில் நல்லா இருக்குன்னா அது புண்ணியம் செஞ்சது, அது புண்ணியத்தை அனுபவிக்க வந்திருக்கு. அதே தாய் வகுத்தில் பிறந்தது தான். இன்னொரு பொண்ணு கஷ்டப்படுதுன்னா அது பாவம் செஞ்சுருக்கு. அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு அந்த இன்னொரு ஆத்மாவை கல்யாணம் முடிக்கிற ஆத்மாவும் பாவம் செஞ்சவனாக தான் இருப்பான். அப்போ ரெண்டும் சேர்ந்து அந்த இடத்துல கஷ்டப்படுங்க. அப்படித்தான் சேரும். ஏன்னா இந்த ஜென்மத்தில் சொல்லி சொல்லி திருத்தாதது அடுத்த ஜென்மத்தில் அப்படித்தான் பிறக்கும். அதே மாதிரி போன ஜென்மத்தில் சொல்லி சொல்லி திருந்தாதது இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கும். நல்லது செஞ்ச ஆத்மாக்கள்லாம் இப்போ கோடீஸ்வரனாக இருக்காங்க, அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. அவங்க செஞ்ச கர்மா. நம்மளோட சண்டை போட வர்றாங்களா, சொல்லி பார்த்துட்டு விட்டுறணும். அது புண்ணிய கர்மா. மேலும் மேலும் நீ என்ன நான் என்னன்னு சண்டை போட்டால் அது பாவ கர்மா. அது தேக்கி வச்சு அடுத்த பிறவியில் வரும். யாரோடையெல்லாம் நம்ம சண்டை போட்டோமோ அவங்க திருப்பி நம்ம சுற்றி தான் பிறப்பாங்க. அப்படி தான் அமைக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட தீர்க்கணும் இல்லையா, அந்த கணக்கு வழக்கெல்லாம் இருக்கும். அவங்க வேறு பிறவியில் வந்து நம்ம பக்கத்தில் பிறக்கலாம், நம்ம கூடவே பிறக்கலாம். இப்போ அனந்தமியாக பிறந்து எவ்வளோ பேர் பேசாமல் இருக்காங்க, சண்டை போட்டுருக்காங்க. அந்த குடும்பத்தில் பிறந்து சண்டை போடுறதுக்குன்னே வருவாங்க. இதெல்லாம் புரிஞ்சு நம்ம நன்மை செய்கிறோமோ அதன்படி நம்ம பலனை அனுபவிப்போம். யாரும் தெரிஞ்ச பிறகு கெட்டதை பண்ணாதீங்க. யார் வந்தாலும் நம்மளை வையிறாங்கன்னா அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்ல 1 மடங்கு சொன்னோம்னா நம்மளுக்கு 100 மடங்கு நல்ல கர்மா கிடைக்கும். அவங்க தான் நம்மளை குத்தி சண்டை போட்டு நம்மளை பெரிய ஆள் ஆக்குறாங்க. அது புரியலையா? அவங்க சண்டை போடுறாங்கன்னா நம்ம கெட்ட வழியில் ஒரு ட்ராக்கில் போகிறோம். அதில் போகாதீங்க, நல்ல வழியில் போங்க அப்படின்னு சொல்லி அவங்க குத்தி சண்டை போட்டு இவன் இப்படித்தான் அப்படின்னு நினச்சி நம்ம போயிட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களோட திருப்பி நம்ம சண்டை போடக்கூடாது. நம்மளை தட்டி ஒரு கம்பியை தட்டி நிமுக்குறாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லணும்ல. வளைஞ்ச கம்பியாக இருக்க நம்மளை நிமுக்குறாங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ண நினைக்காதீங்க. இதுதான் நீங்கள் தேடுற புண்ணிய கர்மா. நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், இந்த குடும்பத்தில் பிறந்து இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் செஞ்ச பாவ கர்மா தான் உங்களை துரத்துது. இனி தெரிஞ்சுக்கிட்டு அதை விட்டுருங்க.
இனியாவது அடுத்த ஜென்மத்தில் நம்ம நல்லா பிறக்கணும். என்ன நினைவோடு பிறக்கிறீங்களோ அதுதான் நம்ம அடுத்த ஜென்மத்தில் பிறப்போம். அதுக்கு நம்ம தகுதியானவன் ஆகணும். இந்த ஜென்மத்தில் பாவம் செஞ்சுக்கிட்டே போனால் அடுத்த ஜென்மத்தில் நீ நல்லா பிறக்க மாட்டீங்க. புண்ணியம் செஞ்சால் மட்டும்தான் பிறக்க முடியும். எல்லாருமே நல்லதை நினைக்க. அடுத்த ஜென்மத்தில் எந்த ஒரு பாவ மூட்டையும் சுமந்துட்டு போகாதீங்க. உங்களுக்கு நன்மை நடக்கும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை முடிஞ்ச அளவு உங்கள் கோபத்துகளை அடக்கி நம்மளை குத்தி பார்க்க வந்த மாயான்னு நினச்சி சண்டை போடுறவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓம் சாந்தி.